பசிக்குதா? இட்லி சாப்பிட்றியா? அப்போ இட்லி வச்சு தரேன். ஸ்நாக்ஸாக வேணும்? சரி, அப்போ நீ ரிஃப்ரெஷ் பண்ணு. சரியா? அப்போ உனக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரியா? நம்ம ஸ்நாக்ஸு இட்லி வச்சு தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுனால ஆயிலில் தான் போட்டு எடுப்போம். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாம். பெரியவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து இருக்கிற இட்லி, மீதி இருக்கிற இட்லி எல்லாம் எடுத்துருவோம். அதை கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸில், இந்த பாருங்கள், கரெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வர்ற மாதிரி எந்த சைஸில் இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணிடுவோம். இட்லியே பாதியாக கட் பண்ணி அதை நம்ம ஹரிசாண்டலாகவும் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சைஸ் வந்து கரெக்டாக வரும். இருக்கிற இட்லி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸில் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் சைஸ் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 200 ml எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். இட்லி ஒன்று ஒன்றா நம்ம அதில் போட்டுருவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸில் கட் பண்ண இட்லியை போட்டுருவோம். நிறைய போடாதீங்க, அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு லைட்டாக திருப்பி விடுங்க ஒரு சைடாக. அதுக்கப்புறம் இன்னொரு 30 செகண்ட் விட்டுட்டு திருப்பி அதை இன்னொரு சைடு திருப்புங்க. திருப்பும்போது உங்களுக்கு பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரும்போது எடுத்துடுங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் கருகிரும். அதனால் இந்த பாருங்கள், லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நம்ம டொமேட்டோ சாஸை வச்சு கொடுத்தோன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாயிருக்கும். சரி குட்டி, இருந்தால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் அப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சாப்பிடுமா? சூப்பரா இருக்குப்பா. தேங்க் யூ அப்பா. சூப்பரா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் டேஸ்ட் பார்க்குறதுக்கு கூட மீறி இல்லை, எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ். ஆனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். பெரியவங்க கம்மி பண்ணுறது நல்லது. காலையில் மீதி இருந்த இட்லியை வச்சு நம்ம அவங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். அடிக்கடி கொடுக்காதீங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே தான் அப்படியே இருக்கும். நம்ம கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால அதோட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சாஸ் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஸ்நாக்ஸில் பார்க்கலாம்.